மண்டே ஈவினிங் எங்கள் வீட்டில் ஒரு ரோஸ் செடி வாங்கி வச்சுருந்தோம். இது பார்த்திங்கன்னா ரெட் கலர் தான். வாங்கின புதுசில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, பார்க்கவே அழகாக இருந்தது. நர்சரியில் வாங்கும்போது நிறைய செடி ஒட்டுக்காக வச்சுருந்தாங்க. எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது பார்த்திங்கன்னா இந்த 2 ரோஸும் ஒரு மொட்டும் தான். வெளியில் எடுக்கும் போது இந்த எக்ஸ்ட்ரா 2 மொட்டு இருந்தது. ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. சரின்னு வாங்கிட்டு வந்தாச்சு. இதை நம்ம மெயின்டைன் பண்ணணும் இல்லையா? அந்த பிளாஸ்டிக் கவர்லேருந்து நம்ம அந்த பூ தொட்டிக்கு எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 2 வீக்ஸாக நான் அப்படியே வச்சுட்டேன். அதனால் அந்த பூ ரொம்பவே வாடிருச்சு. எங்கிட்ட நர்சரியில் வாங்கின ஒரு காயர் பித் பிளாக் இருந்துச்சு. அதுவும் செம்மண்ணும் 2ம் சேர்ந்து கலந்து போடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தேன். இந்த பிளாக் எங்கிட்ட இருக்கிற க்ரோ பேக்கில் ஃபிட் ஆகலை. அப்போதைக்கு தண்ணி ஊற்றி இருக்கிற காயர் பித் மட்டும் கொஞ்சமாக எடுத்து ஒரு லேயர் காயர் பித், ஒரு லேயர் செம்மண் வச்சு பாட்டை ஃபில் பண்ணியாச்சு. இதுக்கு உரமாக காய வச்ச டீத்தூள், முட்டைத்தூள், வெங்காயத்தூள் இதெல்லாமே போட்டு 2 வாரத்துக்கு ஒருக்கா கொடுத்துட்ருக்கேன். 2 வீக்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸ்ட்ராவாக 2 மொட்டு வந்திருக்கு.